ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த குட்டீஸ் பண்ணுற அநியாயம் இருக்குது, தாங்கவே முடியாதுங்க. கடைக்கு போயிருந்தோம், கடைக்கு போய் பன்னு வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து டைரி மில்க்கும் வாங்கியிருந்தோம், ஜெம்ஸும் வாங்கியிருந்தோம். அம்மா இதெல்லாம் வச்சு ஒரு கேக்கு செய்யலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி அதெல்லாம் வேணாப்பா அப்படின்னு சொன்னால் கேட்கவே இல்லை. கடைசியில் என்ன பண்ணிட்டா, திடீர்னு சுடுதண்ணி கொதிச்சிட்டு இருக்கிறதுல போய் மெல்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரி மில்க்கை போட்டான். கடைசியில் டைரி மில்க்லாம் என்ன பண்ணிடுச்சுன்னா மெல்ட் ஆயிடுச்சுங்க. அதோட என்ன பண்ணுறது, கேக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 20 ரூபா கேக்கு மேலே தூக்கி டைரி மில்க்கை ஃபுல்லாக ஊற்றி விட்டு சுற்றி வர ஜெம்ஸை வச்சாச்சுங்க. ஜெம்ஸ் வச்சிட்டு இருக்கும்போது வேறு அம்மா வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களோட ஒரு டைம்ஸ் பண்ணுறப்ப நல்லா தான் இருந்துச்சுங்க. இதெல்லாம் பண்ணி விட்டு நம்ம கேக்கு வெட்டி சாப்பிட்றப்ப செம்மையாக தாங்க இருந்துச்சு பிள்ளைங்களோட சாப்பிட்றப்ப. நீங்களாம் இந்த மாதிரி வாங்கி உங்கள் பிள்ளைங்க அநியாயம் பண்ண அனுபவம் உண்டான்னு சொல்லுங்கங்க. என் பிள்ளைங்க ஏதாச்சும் ஒன்று வாங்கினா இதில் இது செய்யணும், அதில் அது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க 2 பேருமே சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்ணும் டிஃப்ரெண்ட்டாக அப்படிங்கிற ஒரு மைண்டு அவங்க 2 பேருக்குமே இருக்குங்க. உங்கள் பிள்ளைங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுருந்தேங்க. செஞ்சு சாப்பிட்றப்ப உண்மையிலே நல்லா தாங்க இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரிஃபாத் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கவலை சந்தோஷமாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.